ஈகோ டெத். இன்டர்நெட்ல இந்த வார்த்தையை நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. கேட்டா என்னமோ ஞானம், விடுதலை, ஒரு பயங்கரமான ஆன்மீக அனுபவம்னு சொல்றாங்க. ஆனா இந்த பழபழப்பான வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற நிஜமான பச்சையான உண்மை என்ன? வாங்க அத பத்தி தான் இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு அமைதியான அனுபவம், ஒரு ஆழ்ந்த தியானம் மாதிரி மனசுக்குள்ள முழுசா அமைதி கிடைக்கிற ஒரு தருணம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இது ரொம்ப அழகான ஒரு அனுபவமா, நாமளும் பிரபஞ்சமும் ஒன்னாயிடுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும்னு கவிதை மாதிரி சொல்றாங்க. அப்புறம் இது வாழ்க்கையே மாத்திடுமா, ஒரே ஒரு அனுபவத்துல நீங்க மொத்தமா மாறிடுவீங்க, புதுசா பிறந்த மாதிரியே ஆயிடுவீங்கன்னு ஒரு பெரிய நம்பிக்கையே பரப்பி வச்சிருக்காங்க. ஆனா ஒரு நிமிஷம், இதெல்லாம் உண்மையா இல்லைன்னா இந்த சொல்லப்படுற கதைகளுக்கு பின்னாடி அதோட உண்மையான முகம் எப்படி இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? உண்மையில யாரும் சொல்ல தயங்குற ஒரு விஷயம் இருக்கு. ஈகோ டெத் நடக்கும்போது அது கொஞ்சம் கூட நல்லா இருக்காது. ஆமாங்க, எந்த விதமான பூச்சும் இல்லாம அதோட உண்மையான பக்கத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஈகோ டெத்துங்கிறது ஒரு சோஷியல் மீடியா ட்ரெண்ட் கிடையாது. 4 பேர்கிட்ட பெருமையா சொல்லிக்கிற விஷயமும் இல்ல. முக்கியமா ஞானம் அடையறதுக்கான ஏதோ ஷார்ட்கட்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது ஒரு ஆழமான, ரொம்பவே தீவிரமான உளவியல் அனுபவம். சரி, அப்போ ஈகோனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, அதுதான் நீங்க யாருங்கிற உங்க உணர்வு. உங்க பேரு, உங்க கதை, உங்க கொள்கைகள் எல்லாம் என் கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு நீங்க நினைக்கிற அந்த உணர்வு, இது எல்லாமே ஈகோ தான். அப்போ ஈகோ டெத்னா என்ன? ரொம்ப சிம்பிள். நீங்க நான்னு நம்புறீங்கல்ல, அந்த முழு அடையாளமும் தற்காலிகமா நொறுங்கி போற ஒரு நிலைதான் அது. இதை ஏதோ உருவகமா நினைக்காதீங்க. இது மனசளவுல நிஜமாவே நடக்கிற ஒரு சிதைவு. அந்த நேரத்துல உங்களுக்கு வர்ற முதல் உணர்வு அமைதியோ சந்தோஷமோ கிடையாது. அது பீதி, கட்டுப்படுத்தவே முடியாத ஒரு பயங்கரமான பயம். ஏன்னா உங்க மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்விதான் ஓடிக்கிட்டே இருக்கும். நானே இல்லனா அப்போ நான் யாரு? இந்த கேள்விக்கு பதில் தெரியாதப்போ வர்ற அந்த குழப்பம் இருக்கே, அது ரொம்பவே கொடுமையானது. அப்ப என்னவெல்லாம் நடக்கும் தெரியுமா? உங்க எண்ணங்களுக்கே அர்த்தம் இருக்காது. நேரம் முன்னாடி போகுதா பின்னாடி போகுதானே புரியாது. நாம பேசுற மொழியே ஏதோ செயற்கையா செட் பண்ண மாதிரி தோணும். எல்லாத்துக்கும் மேல நீங்க ஒரு ஸ்பெஷலான ஆளுங்கிற எண்ணம் மொத்தமா போய் நீங்க முழுசா அழிக்கப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும். இதுல இருக்கிற மிகப்பெரிய சிக்கலே இதுதான். உங்களால யோசிச்சு இதிலிருந்து வெளியே வரவே முடியாத. ஏன்னா மனசுல பிடிச்சு நிக்கிறதுக்கு எந்த ஒரு நங்கூரமும் இருக்காத. நீங்க திரும்பி போறதுக்கு நீங்க பழகி போன அந்த நான்கிற ஆளே அங்க இருக்க மாட்டார். இந்த அனுபவத்தை கடந்து போனவங்க இதை எப்படி சொல்றாங்கன்னா, சாகாமலே செத்து போற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு தீவிரமான அனுபவம். இன்னும் சிலர் சொல்றாங்க, நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம அடையாளம் கரைஞ்சு போறத நாம ஒரு ஆடியன்ஸ் மாதிரி நின்னு பாக்குற மாதிரி இருக்கும்னு. உங்களால எதுவுமே செய்ய முடியாத ஒரு கையற நிலை அது. ஆனா அப்புறம் மெதுவா உங்க மனசு அதையே திரும்பவும் உருவாக்க ஆரம்பிக்கும். உங்க பேரு உங்களுக்கு திரும்பவும் அர்த்தம் கொடுக்கும். ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு நிரந்தரமா மாறி இருக்கும். பாருங்க, இந்த அனுபவத்துக்கு முன்னாடி நம்ம ஈகோ எப்பவும் பட்டம், பதவி, மத்தவங்க என்ன சொல்வாங்கன்னு பயம், இது எல்லாத்துலயும் சிக்கி இருக்கும். ஆனா இதுக்கப்புறம் அந்த பந்த பாசம், அந்த மோகம், அந்த பயம் எல்லாமே ரொம்பவே குறைஞ்சு போயிருக்கு. ஆனா இத பார்த்து ஏமாந்துராதீங்க. இது ஞானம் அடைஞ்சிட்டோன்னு அர்த்தம் இல்ல. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க நான்னு கெட்டியா புடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த அடையாளம் உண்மையிலே எவ்வளவு பலவீனமானது, எவ்வளவு சுலபமா உடையக்கூடியதுன்னு நீங்க நேரடியா உணர்றீங்க. அவ்வளவுதான். சோ ஈகோ டெத்னா என்ன? இல்லைங்கிறத இப்போ தெளிவா புரிஞ்சுக்கலாம். இது நிரந்தரமானது கிடையாது. இதுல எந்த மேஜிக்கும் இல்ல. இது உங்களை மத்தவங்கள விட பெரிய ஆளா ஆக்காது. இது ஈகோலேருந்து தப்பிக்கிற வழியும் கிடையாது. அப்போ இதோட நோக்கம் என்ன? ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். இதோட நோக்கம் ஈகோவை ஒழிச்சு கட்டுறது கிடையாது. அதுக்கு பதிலா அது எப்படி வேலை செய்யுது, அதோட குணம் என்னன்னு ஆழமா புரிஞ்சுக்கிறது தான். இந்த முழு விஷயத்தையும் ஒரே ஒரு வரியில சொல்லணும்னா, ஈகோ டெத் உங்களுக்கு எந்த பதிலையும் கொடுக்காது. ஆனா உங்க மனசுல இருக்கிற மாயைகளே அது நிச்சயம் உடைச்செறியும். கடைசியா ஒன்னு சொல்றேன். அந்த அனுபவம் மட்டுமே முக்கியம் கிடையாது. அந்த அனுபவத்திலிருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையை எப்படி வாழப் போறீங்கன்றதுதான் எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இந்த நேர்மையான பார்வை உங்களுக்கு ஒரு புது தெளிவை கொடுத்திருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. ஈகோ டெத் பத்தின உங்க கருத்துக்கள் இல்ல கேள்விகளை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி ஆழமான நேர்மையான உரையாடல்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் கிடையாது, தேவையற்ற குழப்பமும் கிடையாது.
உண்மை மட்டும்தான்.